ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அஜய்க்கு தன்னை பற்றி அனைத்து உண்மைகளும் தெரியும் என அறிந்ததிலிருந்தே நிலா முழுவதுமாக உடைந்து போனாள். அத்தனையும் தெரிந்தே தன்னை திருமணம் செய்த கணவனது காதலின் உயர்வை எண்ணி பார்த்தவளுக்கு அதை தன்னுடைய சொற்களாலும் செயல்களாகவும் உடைத்து எறிந்த தன் மடத்தனத்தை நினைத்து உள்ளுக்குள் மருகினாள். இனி அவனிடம் எதை சொன்னாலும் அவன் தன்னை மன்னிக்கப் போவதில்லை என உணர்ந்தவள் அடுத்த இதையும் யோசிக்க முடியாமல் தடுமாறினாள். அழுதழுந்து ஓய்ந்த 2 நாட்களுக்கு பிறகு அவனிடம் மன்னிப்பாவது கேட்க வேண்டும் என முடிவு செய்தவளாய் அவன் முன் சென்று நின்றாள். ஆனால் அவன் அவளை கண்டு கொள்ளதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவனது கோபத்தில் இருந்த நியாயம் அவளை சுட்டது. வேகமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தவனை, அஜய், ஒரு நிமிஷம் உங்கள் கூட பேசணும். இனி நமக்குள்ள பேச ஒன்றுமே இல்லை. உன்னை என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அவன் சப்தமாக பேசவும் அவள் கண்களில் இருந்து நீர் வந்தது. இப்படி அழுதே என் மனசை மாற்றிடலான்னு நினச்சியா? இல்லை அஜய் என்றவள் வேகமாய் கண்களை துடைத்துவிட்டு, ஐ எம் சாரி, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டேங்கன்னு. பட் எனக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு தோணுச்சு. நீ செஞ்சதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்திட்டு இருக்கேன். திரும்ப என் முன்னாடி வந்து ஏண்டி என்னை வதைக்கிற? சாரி அஜய், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்ன? நான் அந்த மாத்திரை எதுவும் சாப்பிடல அஜய். அப்போ நான் சொன்னதெல்லாம் போய். இதை நான் நம்புவேன்னு நீ எதிர்பார்க்குறியா? நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம்தான். திரும்பவும் உன்னை நம்புகிற முட்டாள்தனத்தை ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். சரி அஜய், நீங்கள் என்ன நம்ப வேண்டாம். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். அந்த கனவெல்லாம் காணாத. என்னை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது. சாகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்கணும். ஆனால் அது எனக்கான தண்டனையாக இருக்காது அஜய். நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தான் தண்டனையாக இருக்கும். இருக்கட்டும், உன்னை போய் கல்யாணம் பண்ணினேன் பாரு, எனக்கு அது தேவையான தண்டனை தான். இதோ பாரு, இனிமேல் நான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன்னா என் முன்னாடி மட்டும் வராத நிலா ப்ளீஸ் என்று அவனது கெஞ்சலில் அவனுக்கு கண்ணீர் முட்டுக்கொண்டு வந்தது. எனினும் அவன் முன் மீண்டும் கண்ணீரை காட்டக்கூடாது என நினைத்தவள் சிரமப்பட்டு அதனை அடக்கி ஓகே அஜய் என்று விட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள். இதோ அதோ என்று 2 மாதங்கள் முழுமையாக முடிந்துவிட்டது. அன்று சொன்னதிலிருந்து அவனை பார்ப்பதை தவிர்த்தவளுக்கு இப்பொழுதெல்லாம் அவனை காண வேண்டுமென்ற ஏக்கம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் அரிக்கத் தொடங்கியிருந்தது. அஜய் புதியதாக சமையல்கார அம்மாவை ஏற்பாடு செய்தபடியால் அவளுக்கும் சமைக்கும் வேலையும் இல்லாமல் போகவும் காலையில் அவள் எழுவதற்கு முன்பே ரெடியாகி ஆஃபீஸிற்கு ஓடிவிடுவாள். இரவும் அவன் வீட்டில் வருவதற்கு முன்பே வந்து அறைக்குள் முடங்கிவிட்டால் அவன் வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு அவன் அறைக்கு சென்ற பின்னரே சாப்பிடுவதற்கு கூட வெளியே வருவாள். அவனை பார்த்து தான் இந்தளவிற்கு ஓடி ஒளிய வேண்டாம் என்றும் கூட தோன்றச் செய்தது. ஆனால் மீண்டும் அவனை பார்த்து அவன் வீசும் சுடுசொற்களை தன்னால் தாங்க முடியாது என்றே தோன்றியது. இந்த நிலையில் மீண்டும் விதி அவளை வஞ்சிக்க தொடங்கியது. அவள் மறந்துவிட்டதாய் நினைத்திருந்த அந்த மனித மிருகங்கள் அவளை கடித்து குதறிய நினைவுகள் மீண்டும் அவளுள் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிவரத் தொடங்கியது. தூங்கினால் அந்த கனவுகள் வந்து பேயாட்டம் போட ஆரம்பித்திருந்தது. அதற்கு அஞ்சியே தூங்காமலும் இருந்தாள். அன்று இரவு தூங்கியவளுக்கு ஏதேதோ நினைவுகள் கனவுகளில் துரத்த ஆரம்பிக்க திடுமென கண் விழித்தவள் சப்தமாய் அளவும் ஆரம்பித்து விட்டாள். ஒரு வழியாய் அது கனவு என புரிந்து சமாதானமாகி நிம்மதியடைய அவளுக்கு கண்மூடவே பயமாக இருந்தது. அறையை விட்டு வெளியே வந்தவள் டிவியை ஓடவிட்டு அதன் முன் அமர்ந்து விட்டாள். அப்பொழுது பார்த்து தண்ணீர் குடிப்பதற்காக அங்கே வந்த அஜய் அவளை பார்த்ததும், ஏய் நிலா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்ற அவனது குரலில் தூக்கி போட அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியே உறைந்துதான் போனாள். அவனை பார்த்துதான் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று எண்ணியவள் வேகமாய் அவன் பிம்பத்தை கண்கள் வழியாக இதயத்திற்கு அனுப்பி அதை பத்திரப்படுத்தினாள். அவன் மீண்டும் நிலா என்றதும் உணர்வு பெற்றவள், அது வந்து தூக்கம் வரல, அதான் டிவி பார்க்க வந்தேன் என்று அவளை முறைத்து விட்டு அவன் உள்ளே சென்று விட்டான். டிவி பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கியும் போனாள். அடுத்த நாள் அவன் ரெடியாகி வந்த பிறகு கூட சோஃபாவில் காலை சுருட்டியபடி தூங்கிக் கொண்டிருந்த நிலாவை கண்டவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அவளை தட்டி எழுப்பியும் விட்டான். எழுந்தவள் அவனை பார்த்து பயந்துவிட்டு ஓட பார்க்க, ஏய், டிவியை யார் ஆஃப் பண்ணுவா என அவன் கத்தவும் மீண்டும் வந்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள். ஏற்கனவே லேட்டாகி விட்டதால் வேகமாக கிளம்பியவள் வேக நடை போட்டு அவளது அறையை விட்டு வெளியே வர ஹேண்ட்பேக்கில் ஸ்கூட்டி சாவியை தேடியபடியே வந்து எதிரே வந்து கொண்டிருந்தவனை கவனியாமல் மோதியும் விட்டாள். உடனே தலை சுற்றி கொண்டு வர அருகிலிருந்த சோஃபாவில் அமர்ந்து அப்படியே மயங்கியும் போனாள். நிலா வந்து தன்னை இடித்ததே அவனுக்கு கோபத்தை வரவழைக்க அவள் மயங்கி வேறு போனதும் இன்னும் கோபமுற்றான். முகத்தில் நீர் தெளித்து அவளை எழுப்பியவன், என்னடி டிராமா போடுறியா என கத்தியும் காதில் வாங்காமல் வாஷ்பேஷனுக்கு சென்று வாந்தி எடுத்தாள். அவனுக்கு அதை பார்த்ததும் உடனே மனம் சுட்டது. நிஜமாகவே உடம்பு சரியில்லை போல என நினைத்தவன் அவள் வாந்தி எடுத்து முடித்து மீண்டும் சோஃபாவில் வந்து அமர்ந்ததும், ஒழுங்கா சாப்பிடாமல் தூங்கா இருந்தா இப்படி தான் ஆகும். ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன என்று மீண்டும் அவளையே கடிந்துவிட்டு சென்று விட்டான். நிலாவால் தான் சோஃபாவை விட்டு எழக்கூட முடியவில்லை. பாரமாய் கனத்த தலையை இருக்கை கொண்டு தாங்கியபடி எழுந்தவள் கால்களில் பலமே இல்லாதது போல் மீண்டும் சோஃபாவிலேயே சரிந்து விழுந்தாள். சிறிது நேரம் இப்படியே இருந்தவள் பின்னர் அண்ணம்மா என சப்தம் போட்டு வேலைக்காரியை அழைத்தாள். அவர் வந்ததும் ஏதாவது ஜூஸ் போட்டு தருமாறு கூறி அதை குடித்த பின்னரே சற்று தெம்பு வந்தால் போல் உணர்ந்தாள்.
அதன் பின்னரே ஆஃபீஸிற்கு கிளம்பியும் போனாள். அன்று இரவும் இதேபோல் கனவு வந்து விழித்தவள் மீண்டும் வாந்தி மயக்கம் என அதே கதையை தொடர மிகவும் சோர்ந்து போனாள். அன்று வேறு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருந்தது. அதனால் தான் இந்த நிலைமையில் அங்கு சென்றால் நிச்சயமாய் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நினைத்தவள் அஜய்க்கு ஃபோன் செய்து மீட்டிங்க்கு அட்டன் செய்யுமாறு கூறினாள். என்னது நானா? நான் எதுக்கு உன்னுடைய ஆஃபீஸில் மீட்டிங் அட்டன் பண்ணணும்? எனக்கு வேலை இல்லையா என்ன? இல்லை அஜய், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ப்ளீஸ் அஜய் என்று அவள் கெஞ்சவும் சரி என்று ஒத்துக்கொண்டான். அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றதும் அவனுக்கும் பதறத்தான் செய்தது. ஆனாலும் அவளை மன்னிக்க மனமின்றி அவளை இன்னும் தள்ளியே நிறுத்தினான். இதற்கு மேல் தாங்க முடியாது என முடிவு செய்தவளாய் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சென்றாள். அவளை பரிசோதித்த டாக்டர் அவள் கருவுற்றிருப்பதாய் கூறவும் ஒரு கணம் மிகவும் மகிழ்ச்சியுற்றாள். ஆனால் அடுத்தடுத்து அவர் கூறிய செய்திகள் அவள் தலையில் இடியாய் இறங்கியது. ஏங்க, நீங்கள் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது கூடவா உங்களுக்கு தெரியலை? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வீக்காகவும் இருக்கீங்க. உங்கள் கர்ப்பப்பையை குழந்தை தாங்குகிற சக்தியே இல்லை. குழந்தையை அபார்ஷன் பண்ணுறது தான் பெட்டர் என்று அந்த டாக்டர் சொல்லிக்கொண்டே செல்ல அவள் இடிந்து தான் போனாள். வேண்டாம் டாக்டர், அபார்ஷன் பண்ணாமல் வேறு எந்த வழியும் இல்லையா? இல்லைம்மா, இப்போவே லேட்டு, உடனடியாக அபார்ட் பண்ணியே ஆகணும், இல்லைனா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். சரிங்க டாக்டர், நான் வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டு வரேன் என்று அவர் தந்த சத்து மாத்திரைகளையும் மறக்காமல் இரவு அந்த கனவு வராமல் இருக்க தூக்க மாத்திரையையும் வாங்கி கொண்டுதான் கிளம்பினாள். வீட்டிற்கு வந்தவளுக்கு உலகமே சூனியமானதைப் போல் தோன்றியது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரே ஒரு சந்தோஷத்தை கொடுத்த கடவுள் அதை மீண்டும் இவ்வளவு வஞ்சித்து பெருகிக் கொண்டிருக்க வேண்டாம். இதை பற்றியே நினைத்து மருகியவளுக்கு வாந்தியும் மயக்கமும் வேறு வந்து இன்னமும் இம்சை செய்ய ஆரம்பித்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மயக்கத்திற்கு அஞ்சியே ஆஃபீஸிற்கு செல்வதையும் நிறுத்தினாள். ஃபோன் செய்து கேட்ட பிஏவான மித்ராவிடம் கூட இனி எதுவானாலும் அஜய் சார்கிட்டே கேட்டுக்கோங்க, இனி நான் ஆஃபீஸ் வர கொஞ்ச நாள் ஆகும் என சொல்லிவிட்டாள். இந்த சுமையையும் அஜயின் தலை மீதே விழுந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. டைனிங் டேபிளுக்கு வந்தவள் அங்கு நான்வெஜ் மட்டும் சமைத்து வைத்திருப்பதை பார்த்துவிட்டு, அண்ணம்மா என்ன இது, நான் தான் உங்ககிட்ட எனக்கு நான்வெஜ் ஐட்டம் எதுவும் சமைக்காதீங்கன்னு சொன்னேன்ல என்று சண்டையிடவே தொடங்கிவிட்டாள். இல்லைம்மா, அஜய் சார் தான் எல்லோருக்கும் ஒரே ஐட்டமே பண்ணினா போதும், வெஜ்ஜில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதாம்மா செய்யலை. சரி, இந்த வீட்டில் நினச்சது சாப்பிடக்கூட முடியாது. சாராம் சார், எல்லாத்தையும் உங்கள் சாருக்கே கொட்டுங்க என்று அவள் கத்திக்கொண்டு இருக்கும்பொழுதே அஜய் வந்து விட்டான். அவள் சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பான் போல. சமையல்கார அம்மாவை உள்ளே அனுப்பியவன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான்வெஜ் சாப்பிடுவதானே? இப்போ என்ன புதுசாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற? ஒழுங்காக செய்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கணும், புரிஞ்சதா என அவன் வன்மையாக கேட்கவும் அவளுக்கு கண்களில் நீரே நிறைந்து விட்டது. இப்போ உட்கார்ந்து சாப்பிடு என்று அவளை அமர வைத்து பரிமாறியவன் அவள் பக்கத்திலேயே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். பார்க்கும்போதே குமட்டி கொண்டு வருவதை எப்படி சாப்பிடுவது என அவளுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் வாந்தியை கட்டுப்படுத்தியவள் அவன் ஏதோ ஃபோன் வரை எடுத்து பேசவும் அந்த கேப்பில் எழுந்து அவள் தரைக்கு ஓடியே விட்டாள். அவள் எடுத்த வாந்தியில் குடலை வெளியே வந்துவிடும் போல் அவளுக்கு தோன்றியது. எப்படியோ தட்டு தடுமாறி படுக்கையில் வந்து விழுந்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். ஆனால் அங்கு அஜயோ அவள் சாப்பிடாமல் போனதற்காக அவள் மீது மிகுந்த கோபமானான். அண்ணம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் வீட்டில் மேக்ஸிமம் நான்வெஜ் மட்டும்தான் சமைக்கணும், முக்கியமாக அவளுக்கு பிடித்தது எதையும் சமைக்கவே கூடாது என சொல்லிவிட்டான். பிறகு அவளது அறைக்கு வந்து பார்த்தவன் அவள் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, மகாராணி, அதுக்குள்ளே என்ன வெட்டி முடிச்சிட்டாங்க தெரியல, இப்படி களைச்சி போய் தூங்குறாங்க என்று நினைத்தபடி அவளை காண பிடிக்காதவனாய் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்று மாலை வீடு வந்தவனிடம் ஏதோ பேச வேண்டும் என காத்திருந்த மனைவியை பார்த்தவனுக்கு அவள் மேல் ஏதாவது சொல்லி தன் மனதை மாற்றிவிடுவாளோ என பயமே வந்துவிட்டது. அவளை பார்க்காத போது அவள் மீது கொண்டிருந்த கோபம் அவளை காணும் பொழுது குறைந்து தாபமாக மாறி வருவதை உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு அவள் சொல்லும் எதையும் கேட்கக்கூடாது என்ற உறுதியே வந்திருந்தது. அஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன, திரும்பவும் என்னை ஏமாத்துறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறியாடி? இனி நீ சொல்கிற எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன். என்ன சமாதானம் செய்யறதை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும் பேசு, இல்லைனா போயிடு என்றவனை கலங்கிய கண்களுடன் அடிப்பட்ட பார்வை ஒன்றை பார்த்தவள் வேகமாய் தனது அறைக்குள் சென்று விட்டாள். தான் கருவுற்றிருப்பதையே நம்புவானா என தெரியவில்லை. அதிலும் அந்த கருவியை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நம்ப மாட்டான். ஏதோ நாடகம் ஆடுவதாக நினைப்பான். அதற்கு சொல்லாமலேயே இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிரச்சனைக்கு என்னதான் முடிவு என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு திடுமென ஒன்று தோன்ற அப்படியே நிமிர்ந்தமர்ந்தாள். கருவை கலைக்கலன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்து என டாக்டர் சொன்னது அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. தானாகவே செத்தால்தான் அது தவறு. ஆனால் கடவுளாக பார்த்து அவளுக்கு தந்திருக்கும் இந்த வழியில் அவளுக்கு கிடைக்கப் போவது விடுதலை. அனுதினமும் அவளை கொல்லும் அந்த கனவுகளிலிருந்து விடுதலை. கணவனது காதலுக்காக அனுதினமும் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஏக்கங்களிலிருந்தும் விடுதலை. வாழ்க்கை முழுவதும் அவளை தொடரப்போகும் வேதனைகளிலிருந்தும் விடுதலை. ஆனால் கணவனை விட்டு செல்ல அந்த நிலையிலும் அவளுக்கு மனம் வரவில்லைதான். ஆனாலும் தன்னை வெறுக்கும் அவன் தனக்காக அதிகம் வருந்தப்போவதும் இல்லை. தன்னை துரத்தும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஓடிச் சென்று ஆறுதல் தேட அவளுக்கு ஒரு மடி தேவைப்பட்டது. அது தனது சாவில்தான் கிடைக்கும் என நம்பியவள் அதற்காக காத்திருக்க தொடங்கினாள். ஒரு நாளும் தான் கருவுற்றிருப்பதை அஜயிடம் சொல்லக்கூடாது என்ற முடிவுடன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.